உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆண்டாளு ஏமா இது வரேன்பா. ஆண்டாளு அப்பா 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 என்னாச்சுப்பா? அப்பா என்ன அப்பா? நெஞ்சு வலிக்குது, அந்த மாத்திரை எடுத்துட்டு வாதா. ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்கப்பா. அப்பா அப்பா பாப்பா இந்தாங்க மாத்திரை போடுங்க. அப்பா அப்பா பரவாயில்லையா? அப்பா வரீங்களா? ஹாஸ்பிட்டல் போலாம். வேண்டாத்தா, இல்ல சரியாயிடும். அப்பா இல்லப்பா, முகம் ஒரு மாதிரி இருக்கு. ஹாஸ்பிட்டல் போலாம்ப்பா. வாப்பா. ஆண்டாளு வேண்டாம் வேண்டாத்தா, சொன்னா கேளு. எனக்கு சரியாயிடும், சரியாயிடுதா. ஒண்ணு இல்ல, சரியாயிடும். ஆமா. அப்பா அப்பா உனக்கு என்னதான்ப்பா ஆச்சு? என்ன இருப்பதுதா, வழக்கமா வர்றது தானே. ஏன்பா இப்படி சொல்ற? வா ஹாஸ்பிட்டல் போலாம். வேண்டாத்தா, அப்படியே நெஞ்சு வெடிச்சு செத்தாலும் நான் செத்து போறதா. அப்பா இப்படிலாம் பேசாதப்பா, ப்ளீஸ் பா. பின் என்னத்தா பண்ண சொல்ற? உன் புருஷன் அம்புட்டு பேரையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு மொத்த குடும்பத்தையும் பிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் கொடுத்த அவமானத்தோட வாழ்றதை விட ஒரே அடியா போய் சேர்ந்து போறேன். அப்பா உங்க ஆத்தாலும் ஏன் ஆத்தாலும் என்னென்ன பேசினாங்கன்னு பார்த்தல. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து வேற ஒருத்தர் நிழல கூட நான் மிதிச்சது இல்ல. என்ன போய் இப்படி அவமானப்படுத்திட்டாங்களே. ஏத்தா, தெரியாம தான் கேக்குறேன். மாப்பிளைக்கு நான் அப்படி என்ன துரோகத்தை செஞ்சு போட்டேன்? என்ன பெத்தவளையே நம்ப வச்சு போட்டான். பா யாரு என்ன சொன்னாலும் சரிப்பா, இந்த ஊரே என்ன சொன்னாலும் சரி, நான் உங்களை நம்புறேன்ப்பா. இது எல்லாமே அழகரோட நாடகம்னு நேத்துல இருந்து அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனா அம்மா காதை கொடுத்து கேட்க மாட்டேங்குது. நான் சொல்லியே கேட்காதவ நீ சொல்லியே கேட்க போறா? ஆனா அவளையும் நம்ம குத்தம் சொல்ல முடியாதுல்ல. என்ன சொன்னாலும் நம்புற அளவுக்கு உன் புருஷன் அவளை மாத்தி வச்சிருக்கேன். ஏதா, உன் புருஷன் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதுல இருந்து நம்ம குடும்பத்தில் இருந்த சந்தோஷம் நிம்மதி அம்புட்டும் போச்சுதா. அன்னைக்கு மட்டும் நான் பார்த்த மாப்பிள்ளைக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னு வெயி, நம்ம வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா? உன்னை பொண்ணு பார்க்க வந்ததுல இருந்து கல்யாண தேதி வரைக்கும் நம்ம வீடு எவ்வளவு கலகலப்பா இருந்துச்சு. இப்பெல்லாம் நம்ம வீட்டுல சிரிப்பு சத்தமே கேட்கறது இல்ல. ஆண்டாளு அப்பா எல்லாத்துக்கும் காரணம் அந்த அழகர் தான்ப்பா. விடுதா விடு. என்ன இருந்தாலும் அவன் உன் புருஷன். கேட்டா நான் உன் மக கழுத்துல தாலி கட்டியிருக்கேன், அப்படித்தான் சண்டைக்கு வருவேன்னு சொல்லி சொல்லுவான். நான் இப்படியே அனாதை மாதிரி கிடந்துட்டு போறேன். அப்பா அவன் கட்டின தாலி என் கழுத்துல இருந்தா தானே அவனுக்கு புருஷன். இதை கழட்டி போட்டுட்டு வேற ஒருத்தன் என் கழுத்துல தாலி கட்டினா அழகரால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஆண்டாளு என்ன உளறிட்டு இருக்க நீயே? என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அப்பா நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுதான்ப்பா பேசுறேன். இனிமேல் எனக்கு அழகர் வேண்டாம். அவன் எனக்கு புருஷனும் கிடையாது, நான் அவனுக்கு பொண்டாட்டியும் கிடையாது. அந்த அழகர் பேச்சை கேட்டு எல்லாரும் ஆடிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு நானும் பாக்குறேன். பாரதி, முதல்ல அவ எதுக்கு வந்தான்னு கேளு. வந்த விஷயத்த சொல்லிட்டு போக சொல்லு. சொல்லிட்டு போகாம இங்கேயே உன்ன மாதிரியும் பாட்டி மாதிரியும் டேரா போடுவேன்னு நினைச்சியா? ஏத்தா ஆண்டாளு, ஏத்தா தேவையில்லாம எதுக்கு பேசி நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்க? பட்டுன்னு வந்த விஷயத்த சொல்லிட்டு வாத்தா கிளம்புவோம். பாரதி, வர முகூர்த்தத்துல எனக்கும் என் அப்பா பாக்குற மாப்பிள்ளைக்கும் கல்யாணம். ஃப்ரெண்டுங்கிற முறையில முதல் அழைப்பு உனக்கு தான். என்னடி உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இவ்ளோ நாள் பைத்தியமா தாண்டி இருந்த, ஆனா இப்பதான் கொஞ்சம் தெளிவா இருக்க.
பசுமாடு பச்சை புல்ல மேயுதுன்னு எரும மாடு அரளி செடியை தின்னு செத்துச்சான். அந்த மாதிரி என் பேரனை பழி வாங்குறேன்னு சொல்லி அவ தலையில அவளே மண்ணவாரி போட்டுக்க வேணான்னு சொல்லு. இங்க பாருத்தா, என் மவளை பத்தி பேசுறதுக்கு இங்க யாருக்கும் உரிமை இல்லை சொல்லிவிட்டேன். இனிமேலு எங்க இஷ்டத்துக்கு தான் நாங்க நடப்போம். என்னமோ இத்தனை வருஷமா அடுத்தவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்ட மாதிரி பேசுறீங்க. எப்பவுமே உங்க இஷ்டப்படி தானே எல்லாத்தையும் நீங்க செய்வீங்க. இப்ப நீ எதுக்கு என் அப்பாவை திட்டிட்டு இருக்க? எப்ப நாங்க கூப்பிட்டு நீ வீட்டுக்கு வரலையோ அப்பவே நாங்க உன்னை மதிக்க போறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம். ஆமா, இதுக்கு முன்னாடி மட்டும் 2 பேரும் அப்படியே மதிச்சு கிழிச்சுங்களாக்கும். பாரதி தூங்கலையா? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆண்டாள் அப்பானால தானே இதெல்லாம் நடந்துச்சு. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நான் மட்டும் உங்க கூட சந்தோஷமா இருந்திருந்தா ஏன் இப்படி எல்லாரும் நமக்காக அவங்க வாழ்க்கையை ரிஸ்க் எடுத்திருக்க போறாங்க? அப்போ எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. நீங்க ஏங்க அப்படி யோசிக்கிறீங்க? நாம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இவங்க எல்லாம் அப்படி பண்றாங்கன்னா இவங்க நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. என்னால அப்படி யோசிக்க முடியாது. இப்படி ஆண்டாள் வாழ்க்கை ஆயிடுச்சுன்னு ஒரு பக்கம் குற்ற உணர்ச்சியா இருக்கு. அட என்னங்க நீங்க? ஆண்டாள் அப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க. அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்றீங்க? ஆனா அவ அழகரை விட்டுட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனா அன்னைக்கு அழகரை அவ கழுத்துல டக்குன்னு தாலி கட்ட சொன்ன மாதிரி இப்பவும் ஏதாவது அவசரப்பட்டு பண்ணிடுவாளோன்னு ஒரு பயம் இருக்குதா செய்து. அப்ப நாமெல்லாம் எதுக்கு இருக்கோம்? விட்டுருவோமா என்ன? இந்த ஜென்மத்துல நீங்களும் நானும் எப்படி புருஷன் பொண்டாட்டியோ அதே மாதிரி தான் அழகரும் ஆண்டாலும் புருஷன் பொண்டாட்டி. இது என்னைக்கும் மாறாது பாரதி. தேவையெல்லாம் மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. ஏன் நமக்கு மட்டும் இப்படி ஒரு வாழ்க்கை? நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. ஏன் எல்லாரும் மாதிரியும் நமக்கும் ஒரு நார்மலான வாழ்க்கை இல்ல? நான் உங்களை லவ் பண்ணி நீங்க என்ன லவ் பண்ணி நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். மத்தவங்க மாதிரி சந்தோஷமா இல்லாம ஏன் இப்படி நமக்குள்ள மட்டும் அடிக்கடி இவ்ளோ பிரச்சனை வருது? இயல்பா எல்லாரும் மாதிரியும் ஒரு நார்மலான வாழ்க்கைய ஏன் நம்மளால வாழ முடியல? அது ஒன்றும் இல்லை. நம்மள மாதிரி ஓவரா லவ் பண்ணா இப்படித்தான். ஆண்டவன் அப்பப்போ டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நம்ம பாஸ் பண்ண நம்ம லவ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.